நான் இப்ப கேம்காக சொல்றேன். எனக்கு கருத்து நான் எங்க நாமன்ற அறிவு உங்களுக்கு இருக்கணும். பார்வதி இப்படி பேசாதீங்க. It's not really nice. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான மூணாவது ப்ரோமோ வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ப்ரோமோ செகண்ட் ப்ரோமோ தரமா இருந்த மாதிரி மூணாவது ப்ரோமோவும் தரமா தான் இருக்கு. இந்த ப்ரோமோல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். ஏன்னா நீங்க நிறைய லைக் போடுறது மூலியமா இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் புஷ் ஆகும், நிறைய பேர்கிட்ட போகும். தயவு செஞ்சு இந்த ஹெல்ப்பை மட்டும் பண்ணுங்க. லைக் பண்ணாம இருக்கீங்கன்னா லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன அப்டேட்ல இருந்து எல்லாமே நம்ம சேனல்ல உடனே வந்துடும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா கூட இருக்கும். சரி, இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். இந்த ப்ரோமோ 3 பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்கு நடுவில் சண்டை நடக்குது. நம்ம அடிக்கடி பார்த்த சண்டை தான். பார்வதிக்கும் அரோராக்கும் நடுவில் சண்டை நடக்குது. ஆக்சுவலா இந்த சண்டையில இவங்க நிறைய பேசிக்கிறாங்க. அப்படி பேசிக்கிறதுல எந்த ஒரு கான்டெக்ஸ்டும் இல்லை. இவங்க 4 வார்த்தை சொல்றாங்க, அவங்க 4 வார்த்தை சொல்றாங்க. எதுக்கு சொல்றாங்க, ஏன் சொல்றாங்கன்னு ஒன்றும் புரியாம அந்த வார்த்தையை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பெருசா எதுவும் பண்ண போறது இல்லை. இருந்தாலுமே பின்னாடி அந்த வார்த்தையை பத்திலாம் நான் சொல்றேன், என்ன எக்ஸாக்டா பேசிக்கிட்டாங்கன்ட்டு. முதல்ல வேற ஒரு விஷயத்தை நான் பேசணும்னு நினைக்கிறேங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பலூன் அக்கா அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. சரி, நம்ம அரோரானே சொல்லுவோம். அரோரா அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அது என்னன்னா, பார்வதி என்னை பற்றி எல்லார்கிட்டையும் தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்கா, எதுனாலும் என் மூஞ்ச பார்த்து பேசலாம்ல, எதுனாலும் என் மூஞ்ச பார்த்து பேசலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் பார்வதி மூஞ்ச பார்த்து பேசி சண்டை போடுறதுக்காக வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். பார்வதி சண்டை போடுறதுக்காக வராங்கன்னே வச்சுக்கோங்க. நீங்கள் எதுனாலும் அவங்க கிட்ட பேசிடலாம்ல. ஆனால் பார்வதி வந்தோட மட்டும் இவங்க ஓட ஓட செய்வாங்க. கொஞ்ச நேரம் தான் பார்வதியை இவங்களால சமாளிக்க முடியும். நீங்கள் அன்னைக்கு நைட்டு ஒரு நாள் நடந்தது பார்த்தீங்களா, அதாவது உன் கட்டில் செக் பண்ணுன்ற மாதிரி பார்வதி வந்தாங்க. பார்வதி வந்து என்ன தோண்ட தோண்ட நிறைய ரகசியம்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. சரி, அவங்க உன்னை குத்துறதுக்காக தான் சொல்றாங்கன்னா நீ பதிலுக்கு அவங்களை அட்டாக் பண்ணு. நீ என்ன பண்ண, நாய் மாதிரி குலைக்கிற. அதாவது பார்வதி நாய் மாதிரி குலைக்கிறாங்கன்றதை மீன் பண்றதுக்கு குலைக்கிற மாதிரிலாம் இவங்க பண்ணாங்க. பார்வதி உன்னை அட்டாக் பண்றாங்கன்னா நீ பதிலுக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் அட்டாக் பண்ணு. பார்வதி பின்னாடி பேசுறது தானே உனக்கு பிரச்சனை. நேரடியா வந்து பேசும்போது பேச வேண்டியது தானே. நேரடியா வந்து பேசும்போதும் இவங்க பேச மாட்டாங்க, அப்படியே ஓடிட்டு இருப்பாங்க. நம்ம அரோரா இருக்காங்கல்ல, வேகமா ஓடிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அவளுக்கு என்னடா பிரச்சனை, பார்வதி எதனால என்கிட்ட பேசலாம்லடா, என்னை பத்தி எதுக்காகடா மற்றவங்க கிட்ட பேசிட்டு இருக்கா அப்படின்னு கமருதீன் கிட்ட மேடம் பேசுவாங்க. மேடம், நீங்க பின்னாடி பேசலையா மேடம், பார்வதிக்கு பின்னாடி நீங்க பேசலையா, பார்வதி அப்படி பண்றா இப்படி பண்றான்னு எஃப்ஜே கிட்டையும் ஆதிரை கிட்டையும் புலம்பலையா மேடம், நீங்களும் தானே புலம்புனீங்க. பிக் பாஸ் வீட்டில் எல்லாருமே பின்னாடி பேசுவாங்கங்க, எல்லாருமே பின்னாடி பேசுவாங்க. இவர் உத்தமரு, இவர் பின்னாடி பேசவே மாட்டாருன்னு யாருமே கிடையாது, எல்லாருமே பின்னாடி பேசுவாங்க. அப்படி பேசி தான் ஆகணும். ஏன்னா ஒருத்தர் கூட உங்களுக்கு கிளாஷ் ஏற்படுதுன்னா அவங்க கிட்ட நீங்க சொல்ல நினைக்கிற கருத்தை சொல்ல முடியாது. மற்றவங்க கிட்ட என் பக்கம் நியாயம் இருக்கு, அவன் மேல தான் தப்பு, அவன் மேல தான் தப்புன்னு புலம்ப தான் செய்வீங்க. அது காமனான விஷயம். ஆனா அரோரா அடிக்கடி என்ன பண்ணுவாங்கன்னா, பார்வதி என்னை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருப்பா, பார்வதி என்னை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருப்பான்ட்டு. ஆனா பார்வதி, இவங்க இந்த அரோராவோட மண்டைக்குள்ள பார்வதின்ற பேர் மட்டும்தான் இருக்கு. ஏன்னா இந்த கமருதீன் கிட்ட எவ்வளவு நேரம் பார்வதியை பத்தி பேசியிருக்கா தெரியுமா. லைவ் எல்லாம் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த கமருதீன் கொஞ்சம் மந்திரிச்சு விட்ட ஆடு மாதிரி கொஞ்ச நாள் அரோரா பின்னாடி சுத்தினால, அப்படி சுத்தும் போது அவன் மண்டிய கழுவுற வேலையை தான் இந்த அரோரா அதிகம் பண்ணான். அதாவது பார்வதி அப்படி, பார்வதி இப்படி, நீ பார்வதி கிட்ட உசாரா இருந்துடுறா, எஃப்ஜே மாதிரி சாமர்த்தியமா தப்பிச்சிடுறா. எஃப்ஜே பண்ணது சாமர்த்தியமா தப்பிச்சதான். ஆதிரைன்னு ஒரு பொண்ணை ஏமாத்தி ஏமாத்தி பழகிட்டு கழட்டி விட்டு, அதாவது வந்து அப்படிலாம் இல்லைம்மா நீ போன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து அவன் ஒரு கேம் பண்ணான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீ பார்வதி கிட்ட பண்ணிடுறான்னு மேடம் அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த பலூன் அக்கா சாதாரண ஆள் இல்லை, நிறைய வேலைகள் பண்ணுறாங்க. அவ என்கிட்ட ஸ்ட்ரெயிட்டா மோத மாட்டா, பின்னாடி மோதுறான்றீங்க. இப்ப பார்வதி ஸ்ட்ரெயிட்டா கேள்வி கேட்டாலும் மலுப்பெல்லாம் அங்கிருந்து கிளம்பதாங்க பாக்குறாங்க. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி என்னெல்லாம் சண்டை போட்டு என்னென்ன பேசியிருக்காங்கன்றதை நான் சொல்றேன். முதல்ல அரோரா என்ன கேட்கறாங்கன்னா, கேம்காக சொல்றேன்னு என்ன அக்யூஸ் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு இவங்க அதுக்கு பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, அது என்னோட கருத்து, நான் எங்கனாலும் அந்த கருத்தை திரும்ப திரும்ப சொல்லுவேன்ற மாதிரி சொல்றாங்க. இதை தாண்டி அரோராவை லாக் பண்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டை பார்வதி வைக்கிறாங்க. அது என்னன்னா, நான் ஒரு கேவலமான கேம் ஆடுறேன், கேவலமா பண்ணிட்டு இருக்கேன்னு நீ சொல்ற, நீயும் அதை தானமா பண்ணிட்டு இருக்க. இப்ப நான் கேவலமா ஆடுறேன்னு நீ சொல்றேன்னா நீ குறைஞ்சபட்சம் அதை பண்ணாம இருக்கணும்ல. அதாவது நான் தப்பு பண்றேன், நான் வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்றேன்னு நீ ஒரு விஷயத்த சொல்றேன்னா நீ அதை பண்ணக்கூடாது இல்ல. உனக்கு அறிவு இருக்குல்ல, சுய அறிவு இருக்குல்ல, அப்ப நீ அதை பண்ணக்கூடாது இல்ல. நான் என்ன தப்பெல்லாம் பண்றேன்னு நீ சொல்றியோ அதே தப்ப நீயும் பண்றது எப்படி சரியா இருக்கும். அப்ப தப்புக்கு தப்பு பதில் தப்பு தான் பண்ணுவியான்ற மாதிரி லாக் பண்றாங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி லாக் பண்ண அரோரா கிட்ட பேசுறதுக்கு பாயிண்ட் இல்ல. இப்படி பேசாத பார்வதி, எனக்கு டென்ஷன் ஆகுது, என்ன ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்கறாங்க. நேரில் வந்து பேசினாலும் பிரச்சனை. பார்வதி எங்கேயாவது புலம்புறது, அதாவது பார்வதி புலம்பும் போது ஒரு 4-5 பேரை சேர்த்து சொல்லுவாங்க. பார்வதி புலம்பும் போது அதில் அரோராக்கு ட்ரிகர் ஆயிடுது, நீ என்னை பற்றி எதுக்கு பேசினன்ட்டு. உன்னை பற்றி குறிப்பாக பேசல, பொதுவாக பேசினன்னு சொன்னாலும் அரோரா ஏற்றுக்க மாட்டாங்க. நேரடியாகவும் மேடம் கிட்ட பேசக்கூடாது, அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் உட்காந்தும் புலம்பக்கூடாது. அப்போ என்னதான் பண்ணுவாங்க, நேரடியாக பேசும்போது நீ நேரடியாக சண்டை போடு, நீ என்னன்னாலும் அவங்கள திட்டு, அதாவது நீ அப்படி பண்ணது தப்பு இப்படி பண்ணது தப்புன்னு சொல்லு. பார்வதி பேசுறதுக்கு தயாரா இருக்காங்க. ஆனா அரோரா இங்கிருந்து வேகமா ஓடிட்டு இருக்காங்க.
அப்படி பேசும்போது அரோரா ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அது என்னன்னா, ஊர் வாயை அடைச்சிடலாம், பார்வதி வாயை அடைக்க முடியாதுன்ட்டு சொல்லலாம். நான் சொல்றேனே, சண்டையில நீங்க சொல்லலாம். அப்படி சொல்லும் போது அவங்க பதிலுக்கு 4 வார்த்தை சொல்லுவாங்க. அவங்க சொல்ற வார்த்தைக்கு மட்டும் பயங்கரமா அஃபண்ட் ஆயிடுவாங்க. அதாவது என்னன்னா, விஜய் சேதுபதி ஒரு இஷ்யூல சப்போர்ட் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி பார்வதியை ட்ரிகர் பண்ணி ஏதாவது ஒரு வார்த்தையை வர வச்சிட்டா அதை வச்சு நம்மளுக்கு விஜய் சேதுபதி திரும்பி சப்போர்ட் பண்ணுவாரு. அப்படியே வண்டியை ஓட்டிடலான்னு மேடம் நினைக்கிறாங்க. அதாவது பார்வதி வந்து கேரக்டரை டேமேஜ் பண்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்கல்ல, அதாவது அவ காடை இப்படி வச்சா அது ஆபாச குறியீடுன்ற மாதிரிலாம் பிரச்சனை பண்ணாங்கல்ல, அதே மாதிரி பார்வதியை திரும்பி லாக் பண்ண வச்சிடலான்னு பலூன் அக்கா ட்ரை பண்றாங்க. பலூன் அக்கா ஒரு வாட்டி ட்ரை பண்ணும்போது அது நடந்தது, இன்னொன்று வாட்டிலாம் அது நடக்க வாய்ப்பே கிடையாது. பார்வதியை ஃபேஸ் பண்ண முடியல, அதை ஏத்துக்கணும். அதாவது பார்வதி கிட்ட ஃபேஸ் பண்ண முடியலன்னா அமைதியா பார்வதி டாபிக்கே வராம வேற எங்கேயாவது போனோம். இவங்க நடுவில் பார்வதியை சுரண்டி விடுற மாதிரியும் பண்ணுவாங்களாம், நேரடியாகவும் பேச மாட்டாங்களாம். பார்வதி எது பேசினாலும் என்னை பத்தி பேசுறேன்னு சொல்லுவாங்களாம். இவங்க மைண்டுக்குள்ள கமருதீன் துஷாரை விட பார்வதியை பத்தி தாங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அதனால தான் எப்ப பாரு இப்படி புலம்பிட்டு இருக்காங்க. இதுதான் என்னோட கருத்து. உங்களோட கருத்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம். ஸோ உங்களோட கருத்து என்னன்றதையும் என் கூட ஷேர் பண்ணணும்னா ஷேர் பண்ணிக்கோங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்ப்போம்.